إياك نعبد وإياك نستعين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மாவரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன், அதாவது அல்ஹம்து சூராவின் நிறைய செய்திகளை ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய எல்லா செய்திகளையும் இறைவன் அந்த சூறாவிலே நமக்கு சொல்லுகிறார். ஒரு 5 நேர தொழுகையை கடைபிடிக்கிற ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு பரலை மட்டும் தொழுதால் கூட குறைந்தபட்சம் 17 முறை இறைவனிடத்திலே இறைவனை ஒரு புகழ்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நீ அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையோன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, அகிலத்தை படைத்தவன் என்று அவனுடைய பெருமைகளை நாம் சொல்கிறோம். அடுத்ததாக உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று நாம் வாக்குறுதி கொடுக்கிறோம். இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அல்லாஹ்வை புகழ்கிற செய்தியை, அவனுடைய வல்லமையை ஏற்றுக்கொள்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற செய்தியை நம்ம பார்த்துறோம். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரும் வணக்கத்துக்குரிய இல்லை என்பதை நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நேர தொழுகையை தொழக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 17 முறை இறைவனை புகழ்வதும், அவனுடைய பெருமைப்படுத்துவதும், அவனை ஆற்றலை வல்லமையும் நம்ம ஏற்றுக்கொள்வதும், அவனை தான் வணங்குகிற நம்ம வாக்குறுதி கொடுப்பதுமாக நம்ம ஒரு நாளைக்கு 17 முறை சொல்கிறோம். அதே போல உன்னிடத்துல தான் நான் உதவி தேடுகிறேன் என்கிற செய்தியும் அதே போல இறைவனிடத்தில் நம்ம வாக்குறுதியை நம்ம கொடுக்குறோம். அப்போ அதில் நம்ம போன ஜும்மாவில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதும் மனிதர்களிடத்தில் உதவி தேடுவதுமான வித்தியாசம் என்ன என்பதையும், அல்லாஹ்விட்ட உதவி தேடுவது அல்லாஹ்விட்ட மட்டும்தான் தேடணும், அல்லாஹ்விட்ட தேடுவது போல மனிதர்களிடத்தில் தேடக்கூடாது. அப்படி தேடினா அது மிகப்பெரிய பாவமாக, அது வணக்கமாக அவன் ஏற்று அதை இணை வைக்கிற பாவமாக இறைவன் நினைத்து அதை தண்டனைக்கு உள்ளாக்கிடுவாங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக இறைவனிடத்தில் நம்ம பெரும்பாலும் நம்ம இறைவனைத்தான் நம்ம எல்லாமே கேட்டு பெறணும். நம்மால, நம்ம அறிவால், நம்ம வல்லமையால், நம்ம பொருளாதாரத்தால், நம்ம செல்வத்தால், நமது அதிகாரத்தால் இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளால் சாதிச்சு விட முடியாது. எல்லாம் இறைவன் கொடுத்தால் மட்டும்தான் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அல்லது சிரமம் அல்லது தேவைகளை நம்ம இறைவனிடத்தில் கேட்டுதான் நம்ம பெறணுங்கிறது பிரதானமான ஒரு செயல். அப்போ நம்ம பெரும்பாலும் இறைவனிடத்தில் கேட்கிறோம், நம்ம எல்லோருமே அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். ஆனாலும் சில கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, பெரும்பாலான கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அது நம்ம ஏன் என்று புரியாமலே நம்ம வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவனிடத்தில் கேட்பதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இப்படிதான் கேட்க வேண்டும், இந்த நேரத்தில் தான் கேட்க வேண்டும், இதையெல்லாம் செய்துவிட்டு தான் கேட்க வேண்டும் என்று நிறைய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் சொன்னால், அந்த அடிப்படையை புரிந்து நம்ம அந்த செயலை செய்தோம் சொன்னால் நம் தேவைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்கிட்ட கேளுங்க, வஸ்தஈனு பில்லாஹ் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், தொழுகை மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறான். நீங்கள் கேட்கறதா இருந்தால் என்ன செய்ய கேட்கணும்? பொறுமையோடு கேட்கணும். அதோடு சேர்த்து
தொழுகை மூலமாக ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம், பரலுடைய தொழுகை தொழுகிறோம், அல்லது நஃபிலான தொழுகை, அல்லது சுன்னத்தான தொழுகை, அல்லது நமக்கு தேவைக்கு ஹாஜத்தின தொழுகை நஃபில், ஹாஜத் நஃபில், இப்படி நமக்கு ஏதேனும் ஒரு தேவைகள் இருந்து சொன்னா அந்த தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லது பரலுடைய தொழுகை தொழுதுட்டு நம்ம தேவையை கேட்டோம் சொன்னா அல்லாஹ் கொடுக்கறனா இருக்கிறான். அப்ப இப்படி ஒரு வழிமுறையை நீங்க கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். அப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹ் இது 2வது அத்தியாயம் 45வது வசனத்துல இந்த செய்தி எல்லாம் சொல்றான். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், அதே 2வது அத்தியாயம் 153வது வசனத்துல எல்லாம் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே, தொழுகை மூலமாகவும் பொறுமையோடும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் 2வது அத்தியாயம் 153வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கிற மாதிரி இருந்தா என்ன கேட்கணும், ஏதோ ஒரு தொழுகையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்கிட்ட கேட்கணும், பொறுமையா கேட்கணும் என்கிற வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த தொழுகை மூலம் மட்டும் அல்லாமல் சில நல்ல காரியங்கள் நல்ல அமல்களை செய்துவிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டோம்னு சொன்னா அப்பயும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறை நமக்கு சொல்றாங்க, ஒரு நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்றாங்க. நிறைய இடத்துல நம்ம அடிக்கடி நம்ம பயான்ல சொல்லியிருக்கோம். இதை நம்ம சும்மா கதையா கேட்டு போயிடக்கூடாது, இந்த செய்தியை கதையா கேட்டு போயிடக்கூடாது. நம்ம உலகத்துல நமக்கு ஒரு தேவை, ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் அல்லது ஏதேனும் ஒரு தேவை இருந்துன்னு சொன்னா இவர்கள் செய்தது போல நம்ம ஒரு செயலை செய்து விட்டு அல்லது செய்த ஒரு செயலை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக கிடைக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மலைக்காக குகையில ஒதுங்கின 3 நபருடைய வரலாறை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அவங்க மலை நடந்து போயிட்டு இருக்காங்க, மழை வருது, மழை பெஞ்சா அந்த மலையில இருக்கக்கூடிய குகையில போய் அவங்க தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்ப அந்த மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையோட வாசலை அடைச்சிருச்சு, அவங்க வெளியே வர முடியாது. இந்த வாசல் வெளியில இருந்து யாராவது கல்லை தள்ளி விட்டாதான் வெளியே வர முடியும், அவங்க உள்ள இருந்து தள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழலை மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, நாம் அல்லாஹ்வுக்காக செய்த நல்ல காரியங்களை சொல்லி அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று முடிவெடுத்து அவர்கள் 3 விஷயங்களை 3 பேரும் ஒருத்தர் சொன்ன செய்தியை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, இறைவா நான் உனக்காக என் தாய் தந்தையை பராமரிச்சேன். இது நம்ம இதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம இதை பயன்படுத்தணும், நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும், இந்த உலகத்திலே நமக்கு தேவைகள் பூர்த்தி ஆகும் என்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. வரலாறாக கதையாக கேட்டுவிட்டு போயிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, இறைவா எனக்கு வயதான தாய் தந்தைகள் இருந்தார்கள், அவர்களை நான் எப்படி பராமரித்தேன்னு சொன்னா அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் வர்றப்ப அவங்க உறங்கிட்டாங்க, அவங்க என் பிள்ளைகள்லாம் அழுதாங்க, அவங்க தூங்கி எழுதிச்சோன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு என் மனைவி மக்களுக்கு நான் கொடுத்தேன் என்று அது நான் உனக்காக தான் நான் செஞ்சேன், காலம்புறான் இப்படி தான் நான் செய்தேன், இது நீ நான் உனக்காக செய்தேன் என்று நினைத்தால் எனக்கு நீ இந்த வாசலை திறந்து விடு அப்படின்னு அவர் செய்கிறார். இது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு தாய் தந்தையை பராமரிக்கக்கூடியது அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கான். ஒரு தாய் தந்தையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை. அவங்க பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டு ஒரு தாய் சுமக்கிறார், சிரமத்தோடு உன்னை பெற்றெடுக்கிறார், கஷ்டப்பட்டு பால் கொடுக்கிறார். அப்ப நீங்க அவர்கள் எனக்கு நீங்க நன்றி செலுத்துவது போல உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்காக நான் அந்த காரியத்தை செய்தேன் என்று அவர் சொல்றாரு. உடனே 3ல் ஒரு பகுதி அந்த பாறை விலகிச்சின்னு சொல்லி அந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க. 2வது ஒருத்தர் என்ன சொல்றாரு, இறைவா என்னிடத்துல ஒருத்தர் கூலிக்கு வேலை பார்த்தாரு, அவரு கூலி வாங்காம போயிட்டாரு, நான் அந்த கூலி காசை வச்சு நான் ஒரு ஆடு வாங்கி விட்டேன், அது ஆடு பண்ணையா போயிடுச்சு, மாட்டு பண்ணையா வளர்ந்துருச்சு, ஒட்டக பண்ணையா வளர்ந்துச்சு, நீண்ட நாள் அப்ப வளர்ந்து போச்சு. அப்ப அந்த கூலியாளி என்ன பண்ணாரு, நீண்ட நாள் கழிச்சு வராரு, எனக்கு நீ ஒரு நாள் நான் வேலை செஞ்சேன், எனக்கு கூலி கொடுக்காம விட்டீங்க, அதை கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை ஒட்டக பண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன கேள்வி பண்ணாத, நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கூலி கொடு போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லப்பா உன்னுடைய காசுல தான் இதை வாங்கி விட்டேன், அல்லாஹ்வுடைய பரக்கத்துல இது நல்லா வளர்ந்து போச்சு, எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போ. இது சாதாரணமா கதையா கேட்க கதை மாதிரி தெரிஞ்சு நினைச்ச கூடாது. அப்ப இது எவ்வளவு பரந்த ஒரு மனப்பான்மை வரணும். இது நான் அல்லாஹ்வுக்காக தான் செய்தேன் என்று சொல்றாரு அவர். இது நம்ம அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, மனிதனை நாம் தான் படைத்தோம், அவன் எண்ணம் என்ன எண்ணுகிறது என்பதை நாம் அறிவோம், அவன் பிறரடி நரம்பை விட மிக அருகாமை நாம் இருக்கிறோம். இந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு உயர்ந்தபட்சமாக ஒரு காசு பணத்துலதான் பெரும்பாலும் நம்ம வீழ்ந்துடுறோம். ஒரு பொருளாதாரத்தை தேடுவதற்குத்தான் வணக்க வழிபாடுகளை கூட விட்டுவிட்டு நம்ம அந்த காசு பணத்தை தேடுறதுல இருக்கிறோம். ஆனால் இவர் நினைச்சு பாருங்க, ஒரு ஆடு பண்ணையா வந்து போச்சு,
மாட்டு பண்ணையா வளர்ந்துருச்சு, ஒட்டக பண்ணையா வளர்ந்துருச்சு. அப்ப இவ்வளவு பெரிய அவரும் அதுல கஷ்டப்பட்டிருப்பார் தானே. அந்த ஆட்டு பண்ணை வளர்றதுக்கு, மாடு பண்ணை, ஒட்டக பண்ணைலாம் வளர்றதுக்கு அவரும் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருடைய காசுல இது வளர்ந்துச்சு, அப்ப அவருக்குரியதான் என்று சொல்லி அப்படியே முழுசா எடுத்து கொடுத்துட்டாரு. சொன்னா அவர் எதுக்காக கொடுத்தாரு? அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். இது அவ்வளவு கொடுத்தா கூட அல்லாஹ் அப்படிலாம் கேட்க மாட்டான். ஆனால் அவர் உயர்ந்தபட்ச ஈமான், அவர் அல்லாஹ்விட்ட நம்ம பெரிய மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அத்தனையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவருக்கு வந்திருக்குன்னு சொன்னா, இதுல இருந்து நாம பெற வேண்டிய பாடம் என்ன? இந்த காசு பணம் தான் நமக்கு பெரிய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்திடுது. அப்ப அவர் அல்லாஹ் இதை அல்லாஹ் நான் உனக்காக தான் நான் இதை செஞ்சேன், இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை நான் உனக்காக தான் செய்தேன் என்று நீ நினைத்தால் எனக்கு திறந்து விடு அப்படின்னா, அப்ப 2 பங்கு விளையிடுச்சு. இந்த செய்திகளில் இருந்து நம்ம ஆழமான படிப்பினைகளை உணர்ந்துக்கணும். அப்ப அவர் அல்லாஹ்வுக்காக செய்த அந்த செயல். மூன்றாவதாக என்ன? மூணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான், நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விஷயம். அப்படியான நல்ல அமல்களை நாம் செய்தோம் சொன்னா இந்த உலகத்திலே நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், நிச்சயமாக செய்வான். அப்ப மூணாவது என்ன சொல்றாரு? என்னுடைய உறவுக்கார பெண் ஒன்று இருந்துச்சு, நான் அவன் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தேன், அவளை எப்படியும் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் அப்ப அவ வந்து என்ன கேட்டா, எனக்கு 100 திரகம்னா தங்க காசு, 100 தங்க காசு வேண்டும் என்று கேட்டால், அப்ப நான் சொன்னேன் ஆசைக்கு இணங்குன்னு சொன்னா அந்த 100 தங்க காசு தரேன்னு சொன்னேன். அப்ப அந்த பெண் சரி என்று சொல்லிவிட்டார். நான் அதற்கப்புறம் அவர் 100 தங்க காசு கையில வச்சுக்கிட்டு அவரு சொல்லல, அதுக்கப்புறம் போய் உழைக்கிறார். இதற்காக ஒரு பெண்ணை தவறான முறையில் அடைய வேண்டும் என்பதற்காக 100 தங்க காசை சேர்க்கிறார், உழைக்கிறார். உழைத்து 100 தங்க காசை சேர்த்துட்டாரு. 100 தங்க காசு சேர்க்கணும்னா நீங்க அன்றைய மதிப்பு சமம் தான். இன்னைக்கு 100 தங்க காசுனா ஒரு 100 பவுனே வச்சுங்க, என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ 1.25 கோடி ரூபாயை அவர் ஒரு பெண்ணை தவறான முறையில் அடைய வேண்டும் என்பதற்காக உழைத்து சம்பாதிச்சுட்டாரு. சம்பாதிச்சு அந்த பெண்ணு கையில கொடுத்துட்டு அந்த ஆசையை அடைய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாரு? தனியான அறை, தனிமை, 2 பேரும் தனிமை, எல்லா காரியங்களும் நிறைவேறக்கூடிய இறுதி நேரத்திற்கு போயிட்டாரு. அப்ப அந்த பெண் சொன்னால், இத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள், நீ அனுமதி இல்லாமல் இறைவனின் இது அனுமதி இல்லாமல் நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை உடனே நான் எழுதிவிட்டேன். இத்தனை குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி உழைத்தாலும் பெரிய உழைப்பு உழைச்சிருந்தா கூட ஒரு 5 வருஷம் உழைச்சிருப்பார்ல அந்த காசுக்காக. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் உழைச்சி ஒரு 100 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு போய் ஒரு தவறான ஆசை அடைய வேண்டும் என்பதற்காக போனவருக்கு எந்த வார்த்தை? அல்லாஹ்வை பயந்து கொள் என்கின்ற ஒரு வார்த்தை பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து நான் இதுல இருந்து எந்திரிச்சிட்டேன் அல்லாஹ் என்று சொல்ல போது, இது நான் உனக்காக தான் செய்திருந்தேன் என்று சொன்னால் இந்த பாறை விலகி எங்களை காப்பாற்று என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். பாறை விலகியது, 3 பேரும் உயிர் தப்பித்தார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதில் நம்ம பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, அவர்கள் செய்த அமலுக்கு அந்த வணக்கம் இருக்கிறதே, அல்லாஹ்வுக்காக 100% அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறார்கள். அது சின்ன விஷயம் அல்ல. அவர்கள் 3 பேரும் செய்த விஷயம் சின்ன விஷயம் இல்லை, மிகப்பெரிய வணக்கம், மிகப்பெரிய இபாதத், மிகப்பெரிய வழிபாடு. அதுல சின்னதாக நம்மால் இயன்றதை ஏதேனும் ஒரு வணக்கத்தை, ஒரு வழிபாட்டை, ஒரு தானத்தை, ஒரு தர்மத்தை யாருக்கேனும் கொடுத்து விட்டு உளப்பூர்வமாக நான் இது அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்குறேன், அல்லாஹ்விட்ட நான் நன்மை பெற வேண்டும் என்பதற்கு தான் கொடுக்குறேன் என்று கொடுத்து விட்டு நமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம் சொன்னா நிச்சயமாக இந்த 3 பேருக்கு எப்படி இறைவன் உதவினானோ மறைமுகமான உதவல. இந்த இடத்துல கோயில போய் மாட்டிக்கிட்டாங்க, பாறை அடைச்சிருச்சு, ஏதோ மறைமுகமாக யாராவது வந்து தள்ளி விட்டான்னு இல்லை, அதிசயமான முறையில அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்த வணக்கம் அதிசயமான முறையில் அந்த பாறை விலகி அவர்களுக்கு பாதை கொடுக்குது. அதுபோல் நிச்சயமாக இது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியாக சொல்லல நமக்கு, இப்படி நீங்கள் செய்தால் இது போல வணக்கங்களை, வழிபாடுகளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற செய்தியை சொல்வதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ்விட்ட நம்ம கேட்கணும்னு சொன்னா, ஒன்று தொழுதுட்டு அல்லாஹ்விட்ட கேட்கணும், ஏதோ ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விட்ட கேட்கணும். ஒரு நல்லறங்களை அல்லாஹ்வுக்காக செய்துவிட்டு நம்ம கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதை 2வது செய்தியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ் நீங்கள் கேட்கிற வழிமுறையில இன்னும் எப்படி அழகாக கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ போற பக்கத்தில் 2 ரக்காத் தொழுவோம், அப்படியே சும்மா கையெழுந்துட்டு அப்படின்ட்டு எழுச்சி ஓடிடக்கூடாது. அப்படி கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஏதோ போற பக்கத்தில் கேட்டா அவனே என்பதற்காக நம்ம தொழுகிறோம், சலாம் கொடுக்குறோம், கை ஏந்துறோம், அப்படியே 2 முணுமுணுக்கிறோம், ஓடிடுறோம். இப்படி எல்லாம் கேட்பது அல்லாஹ் சொல்றான்,
திருமுறை குரான் அல்லாஹ் சொல்றாங்க, அதுக்குருல்லா முஸ்லின லஹுத்தீன, நீங்கள் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தூய எண்ணத்துடன் உரித்தாக்கி அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் செய்கிற வணக்கம் பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, அதை தூய உள்ளத்தோட அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்து நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான். நீங்க திருமுறை குரான் எடுத்து பாருங்க, ஒரு 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு பெரும் ஆபத்து, கடல்ல பயணம் செய்து போறீங்க, கப்பல்ல கடல்ல பயணம் செய்து போறீங்க, அப்படியே காற்று அழகாக வீசுகிறது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. அல்ல அப்படியே அந்த அழகா சொல்றான் அந்த செய்தியை. நீங்க கப்பல்ல இருக்கிறீங்க, அப்பெல்லாம் பாய்மர கப்பல் தானே, காற்று அடிக்குதோ, அந்த காற்று எப்படி அடிக்குதோ அந்த திசையெல்லாம் போக முடியும். அப்போ காற்று அடிக்குது, நீங்கள் எந்த திசையில் போகணும் அந்த திசையில் பாய்மர கப்பலை நீங்கள் அது மாதிரி வச்சாக்க அந்த திசையில் போகும். நீங்கள் கப்பலில் இருக்கிறீர்கள், காற்று அழகான காற்று வீசுகிறது, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். திடீரென புயல் காற்று வீசுகிறது. எல்லாம் சொல்கிறான் அந்த செய்தி அழகாக சொல்கிறான் பாருங்க. திடீரென புயல் காற்று வீசுகிறது, அலைகள் மலைகள் போல எழுகிறது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம். ஏன்னா நம்ம பாய்மர கப்பலில் புயல் காற்று வீசுது, அலைகள்லாம் அப்படியே மலை மாதிரி வருது, முடிவு பண்ணிட்டான், நம்ம சுற்றி வளைக்க விட்டு விட்டோம், நமக்கு மரணம் தான் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பெரும் ஆபத்து வந்துருச்சு. என்ன செய்யலாம்? உள்ள தூய்மையோடு அல்லாஹ்ட்ட கேட்கிறான், இறைவா இந்த பேர் ஆபத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றி விட்டால் உனக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் இறைவா என்று எப்படி கேட்கிறானா? உள்ள தூய்மையோடு கேட்கிறான். இப்படி உள்ள தூய்மையோடு கேட்கிறான். பெரும் ஆபத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் அப்படிதான் இருப்பான். பெரும் ஆபத்து, குழந்தை பிறக்கணும், ரொம்ப சிரமமாயிருச்சு, 2 நாள் வலியான வலி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வலியோடு துடிக்கிறவர்கள் கேட்பதை விட அருகாமையில் இருக்கிறவர்கள், கணவனோ அல்லது உறவுக்காரர்களோ, தாயோ தந்தையோ என்ன செய்வாங்க? என் மகள் 2 நாளாக துடிக்கிறாள், என் மனைவி 2 நாளாக துடிக்கிறாள், பெரும் சிரமத்தோடு இருக்கிறார், வாழ்வா சாவா என்கின்ற அந்த சூழலில் இருக்கிறார். இறைவா நீதான் இந்த சூழலில் இருந்து காப்பாற்ற வேண்டும். அந்த நேரத்தில் கேட்பானா இல்லையா? உள்ள தூய்மையோடு கேட்பானா இல்லையா? உயிருக்கு போராடுகிற அந்த சூழல்ல, இறைவா என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான், நீதான் இதிலிருந்து காப்பாற்றணும். அப்பெல்லாம் டாக்டர்லாம் மறந்துடுவான், அதெல்லாம் எல்லாம் மறந்துடுவான். எல்லாம் டாக்டர்லாம் கை விரிச்சுட்டான், ஒன்றும் காப்பாற்ற முடியாது, டாக்டர் கை விரிச்சுட்டான்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வான்? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உள்ள தூய்மையோடு கையேந்தி, இறைவா இந்த பெரும் ஆபத்தில் இருந்து, இந்த உயிர் போகிற இந்த சூழலில் இருந்து இறைவா நீதான் காப்பாற்ற வேண்டும் இறைவா என்று உள்ள தூய்மையோடு கேட்பானே. அதுபோல கடலில் அந்த 3 இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பரந்த கடல், அந்த கடல்ல பெரும் ஆபத்து வந்துச்சுன்னா உயிரை போறத தவிர வேற எந்த வழியுமே இல்லை, யாரும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை. டெக்னாலஜியா இருந்தாலும் கூட அவன் சேருவதற்குள்ளாக ஒரு அலை அப்படியே சுருட்டி அடிச்சுன்னா உள்ள போயிடுவான். எந்த டெக்னாலஜி இருந்தாலும் அல்லாஹ் நாடி ஒரு அலை அப்படியே சுருட்டுச்சுன்னா எவ்வளவு பெரிய கப்பலான்னு உள்ள போயிடும். அப்ப அந்த பேர் ஆபத்தில் இருக்கும்போது அவன் கேட்கிறான், உள்ள தூய்மையோடு கேட்கிறான், இறைவா இந்த பெரும் ஆபத்தில் இருந்து நீ என்னை காப்பாற்றி விட்டால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இறைவா என்று அந்த இடத்துல கேட்கிறானே மனிதன். உள்ள தூய்மையோடு கேட்கிறானே, பெரும் ஆபத்து வருகிற போது உள்ள தூய்மையோடு கேட்கிறானே. அதுபோல நீங்கள் உள்ள தூய்மையோடு உங்கள் தேவைகளை, உங்களுக்கான ஆசைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உள்ள தூய்மையோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லிட்டார். அதே போல நம்ம பணிவாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 55வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், உது ரப்பக்கும் தஅரூன வா ருஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பணிவோடும் ரகசியமாகவும் கேளுங்கள். திருமறை குர்ஆன் வசனம் இது, ஏதோ ஹதீஸ் அப்படி இது இல்லை. திருமறை குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பணிவாக கேளுங்கள், ரகசியமாக கேளுங்கள். நமது பிரார்த்தனை எப்படி இருக்கும்? ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிகள் என்ன செய்யறான்னு சொன்னா, சலாம் கொடுத்து முடிச்சவன், தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தவன கையேந்திட்டு அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சத்தமா ஓதரை நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் துவாக்கள் எப்படி இருக்கிறது? பெரும்பாலான பள்ளிகள்ல சோத்தை வச்சு துவா ஓதுறான், வெளியில வந்தா துவா ஓதுறான், வெள்ளிக்கிழமை ஏதாவது பேச்சு மரத்தை வச்சு சக்கரத்தை வச்சு பாத்தியா ஓதுறான். இது அல்லாஹ்ட்ட நாங்கள் துவா கேட்கிறோம். ஆனால் இந்த திருமறை குர்ஆன் வசனங்களை எல்லாம் இவர்கள் படித்திருக்கிறார்களா இல்லை என்று தெரியவில்லை. அல்லாஹ் நமக்கு அழகான வழிகாட்டுதல் சொல்றான், நீங்கள் பணிவாக கேளுங்கள், ரகசியமாக கேளுங்கள். என்னுடைய தேவையை எனக்குள்ளது எனக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனக்கு ஏதோ ஒரு நோய் அல்லது மற்றவர்களை அறிந்து கொள்ளாத ஏதோ ஒரு தேவை எனக்கு இருக்கிறது என்பது நான் பொதுவில் வைக்க போட்டுக்கிட்டு கேட்க முடியாது.
எனக்கும் என் இறைவனுக்கு உள்ளதை நான் ரகசியமாக என் இறைவனத்திலே கேட்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறான். இறைவன் அதற்கான வழிகாட்டுதலை சொல்கிறான். அப்படி வழிகாட்டுதல் சொல்லப்பட்டும் ஆனால் எப்படி கேட்கிறாங்க? மைக்க போட்டு கேட்கிறான், சத்தமா கேட்கிறான், எல்லாம் கூட்டா உட்கார்ந்து கேட்கிறான். இந்த திருமறை குர்ஆன் வசனம் எப்படி புறக்கணிக்கப்படுது? அல்லாஹ் அதுல சேர்த்து சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புன முத்தகீன். அல்லாஹ் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீங்கள் சத்தமா கேட்டீங்கன்னு சொன்னா, ரகசியம் இல்லாமல் கேட்டீங்கன்னு சொன்னா அது வரம்பு மீறல். அந்த வரம்பு மீறலை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப பெரும்பாலான உலமாக்கள், அஜர்த்துமார்கள், படித்தவர்கள், அறிவாளிகள் என்ன செய்யறான்னு சொன்னா, துவா செய்யறங்கிற பேர்ல, பிரார்த்தனைங்கிற பேர்ல அல்லாஹ்வுடைய வரம்பு மீறுதலை செய்கிறார்கள். அதை அல்லாஹ் நேசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் நமக்கு. இப்ப நம்ம பிரார்த்தனையை ரகசியமாக கேட்கணும், பணிவாக கேட்கணும். நம்ம ஒரு கலெக்டர்கிட்ட போறோம், ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போறோம். அவன் செய்வானா செய்ய மாட்டானா தெரியாது, ஆனா மனு கொடுக்க போறோம். எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அப்படியே குடிஞ்சு நின்று கொண்டு போய் அவன்கிட்ட மனுவை கொடுக்குறோம். கலெக்டரே வேணாம், ஒரு சின்ன அதிகாரி, ஒரு விஓட்ட போய் நம்ம ஒரு மனுவை கொடுக்குறதா இருந்தாலும், நம்ம கொடுக்குறதா இருந்தா கூட ரொம்ப பணிவாக போய் தான் கொடுப்போம். ஆனால் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறான்? கையை ஏந்திக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு, மைக்க போட்டுக்கிட்டு அப்படி கேட்கறோம். அப்ப நம்ம ஒரு மனிதர்கிட்ட கேட்கறத, ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய, சின்ன அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்பது கூட அறிந்து வைத்திருக்கிற மனிதன், அகிலத்தின் அதிபதி, அவனிடத்திலே கேட்பதை அறியாமல் வாய்க்கு வந்த மாதிரி செயலுக்கு நடைமுறையில் இருக்கிற மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறான். மற்ற மதத்தினரா காலில் எழுந்திரிச்சு போட்டு விட்டு, கடவுள் தூங்கிட்டு இருக்காரு, போட்டு விடு, அவர் காது கிளியிற மாதிரி போட்டு விட்டு, அப்பதான் அவர் எழுந்திருப்பாரு, அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் என்று சொல்லுகிற மாதிரி இவன் மைக்க போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கடவுள் இறைவன் தூங்கி கொண்டிருக்கவில்லை. இந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கவில்லை. அவனை எழுப்புவதற்கு தேவையில்லை. நீங்கள் அவன் செவிடன் அல்ல, அவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறான். நீங்கள் ரகசியமாக பிரார்த்தனை செய்யுங்கள், பணிவாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். இது மூணாவது. அடுத்ததாக இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய தப்பு என்னன்னு சொன்னா, நான் ஒரு 10 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரே கோரிக்கை தான், 10 நாளா கேட்கிறேன், 10 வருஷமா கேட்கிறேன், கிடைக்கவே இல்லை எனக்கு. இப்படி சொல்றோம், பெரும்பாலும் சொல்றோமா இல்லையா? நான் ஒருத்தன் 4 நாள் கேட்டு பார்ப்பான், கேட்டு பார்த்து 4 நாளா கேட்டேன் கிடைக்கல அப்படின்வான். ஒருத்தன் ஒரு 10 நாள் கேட்டிருப்பான், 10 நாளா கேட்டேன் கிடைக்கல. இப்படிலாம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் அவசரப்படாத வரை உங்கள் கோரிக்கை அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில கொடுப்பான், ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. அவசரப்படுதல் என்று என்னன்னு சொன்னா, நீங்கள் நான் கேட்டேன் கிடைக்கல, இத்தனை நாள் கேட்டேன் கிடைக்கல, ஒரு வாரமா கேட்டேன் கிடைக்கல, 10 நாளா கேட்டேன் கிடைக்கல என்று நீங்கள் சொல்லாத வரை உங்கள் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அல்லாஹ் அதை தூக்கி வீசிடுவான், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெரும்பாலான மனிதர்கள் நம்ம தப்பு செய்யறது எதுலன்னு சொன்னா, கேட்டு பார்த்தேன் கிடைக்கல என்று நாம அதை வாய் விட்டு சொல்லிட்டோம்னு சொன்னா அது அங்கீகரிக்கப்படாது. எனவே அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். எப்பொழுது வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற போது தன்னுடைய கழுத்துல ஒட்டை குடல் தூக்கி போட்டானே அபு ஜஹீலும் உத்பாவும் சைபாவும், அந்த நேரத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனை 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் கழித்து உஹது பதில் போர்க்களத்திலே நிறைவேறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு தூதருக்கே 13 ஆண்டுகள் என்று சொன்னால் நம்ம கேட்கிற கோரிக்கை இறைவன் நாளைக்கும் அங்கீகரிக்கலாம், நாளான்னைக்கு அங்கீகரிக்கலாம், கேட்ட உடனே அங்கீகரிக்கலாம். ஆனால் இந்த வழிமுறைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அழுகிற என்ற பிரார்த்தனையோடு முதலை உரையை நிறைவு செய்த அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் விரைவாக ஹஜ் பெருநாளை அடைய இருக்கிறோம், ஹஜ் மாதத்தை அடைய இருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபிலிருந்து மக்ரிபுக்கு பிறை தேட வேண்டிய சந்தேகத்துக்குரிய நாள். வருகிற 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபுக்கு பிறை தேட வேண்டிய நாள். அன்னைக்கு பிறை தெரிஞ்சு சொன்னால் அன்னைக்கு மக்ரிபிலிருந்து நம்ம முதல் பிறை, அப்படி தெரியலன்னு சொன்னால் திங்கட்கிழமை மக்ரிபிலிருந்து நம்ம முதல் பிறை ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ஹஜ்ஜி பெருநாள், ஹஜ்ஜியுடைய நாளில் முஸ்லீம் ஆகிய நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வணக்கம் இருக்குது. தொழுகையை தாண்டி முக்கியமான ஒரு வணக்கம் இருக்கிறது. அது என்ன வணக்கம் சொன்னால், குர்பானி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் நமக்கு இருக்கிறது.
அந்த வணக்கம் யாருக்கெல்லாம் கடமை என்று சொன்னால், ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் சரி, அவருக்கு பிள்ளை இருக்குதோ இல்லையோ, கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு கடமை. ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவர்களுக்கு கடமை. எத்தனை ஆடு கடமை என்று சொன்னால், குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு, அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்ததாகலாம் நமக்கு செய்தி இருக்குது. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு கொடுக்கணும், அதிகபட்சம் நம்ம எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், யாருக்கு கடமை என்று நம்ம பார்க்குற போது, நம்ம இப்போ இந்த ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு பெருசாக வளர்ந்தாதான் நமக்கு கடமைன்னு இல்லை. நம்ம பெருநாள் அன்னைக்கு நம்முடைய செலவு போக, பெருநாள் அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டு சாப்பாட்டுக்கு வேணும், இந்த செலவு போக ஒரு கூட்டு குர்பானியில் பங்கு சேருவதற்கான தொகையோ, ஒரு ஆடு அடிப்பதற்கான தொகையோ இருந்துன்னு சொன்னால் அவர்களுக்கு எல்லாம் கடமை. இங்கே நம்ம இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிறோம், யாருக்கு கடமைன்னு சொன்னால், அந்த பெருநாள் அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்பதற்கு சாப்பாடு செலவுக்கு போக மீதி நீங்கள் ஒரு கூட்டு குர்பானியில் சேருவது அளவுக்கு ஒரு 5000மோ ஒரு 10,000மோ, ஒரு இன்னைக்கு குர்பானி இன்னைக்கு பங்கு வந்து எப்படி வந்துடும், ஒரு 7-8,000 வந்துடும் பங்கு. ஒரு 7-8,000 பங்குன்னா ஒரு 8,000 ரூபா இருக்குது, நீங்கள் கூட்டு குர்பானியில் சேரணும். அல்லது ஒரு 15,000-20,000 இருக்குது, நீங்கள் ஒரு ஆடு பிடிக்கலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் ஆடு பிடிச்சாலும் சரி, அல்லது கூட்டு பங்கில் சேர்ந்தாலும் சரி, உங்களுக்கு மீதம் இந்த தொகை இருந்தால் கட்டாயமாக அவர்கள் மீது கடமை. இது என்ன, என்கிட்ட 5 லட்சம் இருந்தால் 10 லட்சம் இருந்தால் தான் கடமைன்னு சொல்லி பெரும்பாலும் அப்படி போயிடுறாங்க. அதனால அன்றைய செலவு போக இருந்துன்னு சொன்னால் அவர்கள் மீது எல்லாம் கடமை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அந்த பங்கு வைக்கிறது. இப்போ குர்பானி நம்ம இங்கே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக அதை நம்ம ஆடு அறுக்கிறோம் அல்லது மாடு அறுக்கிறோம்னு சொன்னால், அந்த குர்பானி இறைச்சியை நம்ம தேவை இருந்தால் நம்ம விலை முழுசாக எடுத்துக்கலாம், அல்லது நன்மையை நாடி தர்மம் செஞ்சோம்னு சொன்னால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அதை கொடுத்து தர்மத்தை அடைஞ்சிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் எல்லாரும் குர்பானி கொடுக்க முடியாது அப்படி இருந்த சூழலில், நீங்கள் 3 நாளைக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாது, அப்போ தான் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக 3 நாளைக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்தால், கொஞ்சம் பேர் தான் கொடுக்குறாங்க, நிறைய பேர்த்துக்கு தேவை இருக்குது அப்படின்னு இருந்தால் பெரும்பாலும் கொடுத்துட்டோம்னா அது நல்லது. சேர்த்து நம்மளுக்கு வேணும்னா நம்மளே வச்சுக்கலாம், கொடுக்க வேண்டியதுனால எல்லாரும் கொடுக்கலாம் என்பதை அந்த பிரிச்சு 3ஆ பிரிக்கணும், 4ஆ பிரிக்கணும், இது உறவுக்காரர் கொடுக்கணும், இது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம குர்பானியோட இறைச்சியை தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது நம்மளும் வச்சுக்கொள்ளலாம். இதை நம்ம இந்த பங்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் செய்தி. அதை தாண்டி இந்த குர்பானி அறுக்கிறது வந்து ஹஜ்ஜுடைய பெருநாள் தொழுத பிறகுதான் அறுக்கணும், அதை முன்னாடி அறுக்கக்கூடாது என்பதை நம்ம ஹதீஸ்லேருந்து பார்க்குறோம். முன்னாடி ஒருத்தர் அறுத்ததுக்கு என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ முன்னாடி அறுத்துட்டு அது சாப்பாட்டுக்கு தான் அறுத்துருக்கிற, அதனால் இன்னொரு ஆட்டை நீ அறுக்கணும் என்று சொல்லி தொழுகைக்கு பின்னாடி அறுத்த செய்தியெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ தொழுகைக்கு பின்னாடி அறுக்கணும், பங்கு வந்து இப்படி தான் வச்சுக்கொள்ளணும், அது எல்லாருக்கும் கடமை. இதை நம்ம அந்த பிறை பார்த்துட்டோம்னு சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த குடும்பத்துடைய தலைவர், எல்லாருக்கும் தேவையில்லை, குடும்பத்துடைய தலைவர்களுக்கு வந்து நகம் முடி வெட்டி கலையாமல் இருக்கிறது, அது ஒரு சட்டம் இருக்கிறது என்பதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். பிறை பார்த்த பிறகு அந்த சட்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இன்ஷா அல்லாஹ் குர்பானிக்குரிய சட்டங்கள் இதுதான். இன்ஷா அல்லாஹ் அதை எல்லாரும், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், வசதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கட்டாயமாக இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் கொண்ட பிரார்த்தனையோடு உரையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும்.